சென்னையில் ஆண் நண்பரோடு தங்கி பீர் குடித்துவிட்டு சென்ற இளம்பெண் திடீரென மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டிபசார் போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் மதுப்பழக்கம் உடைய அந்த பெண் தனது ஆண் நண்பருடன் சேர்ந்து சிகரெட் புகைத்துக் கொண்டே பீர் குடித்ததாகவும் தொடர்ந்து நெஞ்சு எரிச்சலுக்கான மாத்திரைகளையும் உட்கொண்டதும் தெரியவந்துள்ளது. எனினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே இளம்பெண் மரணத்திற்கான முழு காரணங்கள் தெரியவரும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பது தொடர்பாக தாக்கல் செய்த மனு மீதான வழக்கில் 60,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 10க்கும் மேலான வழக்குகளை விசாரித்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது நியாயமற்ற வர்த்தகம் என்பதால் கூடுதலாக வசூலித்த பணத்தை திரும்ப வழங்க வேண்டும் எனவும், சேவை குறைபாடு, மன உளைச்சலுக்காக ஒரு வழக்கிற்கு 5,000 ரூபாயும் வழக்கு செலவாக 1,000 ரூபாய் என மொத்தம் 10,000 வழக்குகளுக்கு 60,000 ரூபாயை மனுதாரர்களுக்கு வழங்க வேண்டும். சின்ன கல்லு பெரிய லாபம். இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க என உத்தரவிட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சாரம் கிராமத்தை சேர்ந்தவர் கலாநிதி. 36 வயதான இவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்தார். இந்த நிலையில் கலாநிதியும் அவரது நண்பரும் சேர்ந்து புதுச்சேரிக்கு சென்று அங்கிருந்த சாராய கடையில் சாராயம் அருந்தியுள்ளனர். பின்னர் வீட்டிற்கு வந்த கலாநிதி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் கலாநிதியின் உடலை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். இந்த மரணம் குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.